பீட்ரூட் பொரியலுக்கு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க, சிறிய ஜீரகம். காரத்துக்கு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதில் கொஞ்சமாக 2-3 பல் பூண்டு இடித்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பும் சேர்ந்ததும் இப்போ நம்ம தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு 2 பீட்ரூட் அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கு. இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலே போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அந்த வேர்வை தண்ணியிலே கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மூடியில் இருக்க வேர்வை தண்ணியெலாம் வடிச்சுப்போம். இப்போ இதை நம்ம இடையில நம்ம திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணுங்க. எப்பயும் பீட்ரூட்டு ஒரே மாதிரி இப்படி செஞ்சு கொடுக்காம பீட்ரூட்டு இப்படி கூட நம்ம சுவையாக நல்லா செஞ்சு கொடுத்தா பீட்ரூட்டு சாப்பிடாம கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எதையும் நிறைய செய்யாமல் கம்மியாக போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செஞ்சு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்தாலும் போடுங்க. உடம்புல நல்லா ஹெல்த்தியானது செட் ஆகிக்கிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு மாற்றி இந்த மாதிரி பீட்ரூட்டு பொரியலுக்கு சுவையாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட இந்த பீட்ரூட் பொரியல் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வாய்க்கு ருசி இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம பொரியல் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சு மூடி போட்டு நல்லா வேக விட்டோமாக்க அருமையாக வெந்துருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், இன்னும் மூடி போட வேண்டாம். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எப்பயும் ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சுவையாக பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் வித்தியாசமாக போட்டு டேஸ்ட்டு மாற்றி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே வீடியோ பார்த்துட்டு போயிடுறீங்க. வீடியோ பிடிச்சா கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.